ஹலோடா ஆர்மீஸ். இது வந்து ஜேகேவோட எஃப்எஃப் பார்ட் 2. இதில் இனிமேல் இந்த எஃப்எஃப் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஹெட்செட் போட்டுக்கோங்க. எந்த எஃப்எஃப்னு இல்லை, வேம்பயர் எஃப்எஃப் நிறைய எஃப்எஃப் இருக்கு இல்லையா, அது எல்லா எஃப்எஃப்லேயும் வந்து ஹெட்செட் வேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீட்டில் தெரிஞ்சு மாட்டினீங்கன்னா நான் பொறுப்பு இல்லையா? ஓகே, இதோட விட்டு போனால் நீங்கள் நல்லா ஷோ காட்டியிருப்பீங்க, நல்லா ஃப்ரீ ஷோ. அதை பார்த்து நம்ம ஜேகேக்கு ஒரு மாடையாய அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இருந்திருப்பான். அதோட ஸ்டாப் பண்ணி இப்போ அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜேகேவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு இப்போ ஃப்ரீ பீரியடு, அதனால் வந்து அவன் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கான். ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு அதே லுக்கோட பன்னி லுக்கோட முடிச்சிட்ருக்கான். ஜென் அங்கேருந்து வரான். ஜங்குக் ஜங்குக் டேய் ஜங்குக்கு. ஆ ஹயாங். ஜென் எப்போ வந்தேனா இட எவ்வளோ நான் எங்கேயா சுற்றிட்டு இருந்தேன், என்னடா ஒரு மாறி இருக்கேன்னு கேட்க வந்தேன். ஓ ஒன்றும் இல்லை ஹாங், ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு, அவள் தான். ஓகே, அவங்க ஆக்சுவலாக வந்து ஸ்டாஃப் ரூம் இப்போ யாருமே இல்லை. யாராச்சும் இருந்தால் சார்னு சொல்லுவான், யாருமே இல்லைனா ஜங்குக்கு அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரிலாம் யாரும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்டாஃப்ஸுக்கெலாம் தெரியாது. இவங்க அப்படி காட்டிக்கவும் மாட்டாங்க. இப்போ யாருமே இல்லை, ஸோ வந்துட்டு அவங்க அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ உடனே ஜின் வந்து ஒரு சார் வராரு. ஜின் சார். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது கீழே, கொஞ்சம் வர முடியுமா? ஆஃபீஸ்க்கா? வரேன். என்ன ஜங்கு, எங்கேயாச்சும் போறியா? கட் பண்ணிட்டு போறியா? லீவ் வேணுமா? நான் இப்படி சொல்லிட்டு பேசுகிறேன்டா, ஏன் இப்படி திரும்ப முடிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லையா, நீங்கள் போய் வேலையை பாருங்கள். ஓகே சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஜங்குக்கு நீங்கள் அந்த ஷோ காட்டியிருப்பீங்க இல்லையா, அவங்க டைஸ் எல்லாம், அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். எப்படி அவளுக்கு இவ்வளோ பெரிய தைஸு? நம்மளும் கொரியன் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு தான் வருதுங்க. அதுங்களுக்கெல்லாம் ஒல்லியாக இருக்கும். இவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அப்பா எவ்வளோ ஷேப்பாக இருந்துச்சு அந்த இடம். என்ன ஜங்குக், என்னதான் அவன் ஸ்டூடெண்ட் இப்படி நினைக்கிறது, ஆனால் அழகாக இருக்காள். அவள் ஃபேஸே நீ பார்க்கல, இந்த ஃபேஸ் மட்டுமா அழகாக இருக்கு? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. ஐயோ ஜங்குக் கண்ட்ரோல். நம்ம அடுத்த சிலபஸ்க்கு படிப்போம் சொல்லிட்டு அடுத்த லெசன் எடுத்து அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக படிக்க போகிறான். அவன் சொன்னல, அவன் பயாலஜி டீச்சர்னா அடுத்த லெசன் சும்மா எடுக்கிறான். அவனுக்கு வந்து இந்த ரேபிட் இருக்கு இல்லையா, அதோட அந்த பார்ட் பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கு, ஃபீமேல் பார்ட்டை பற்றி. அது ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். இதுக்கே எவ்வளோ பெருசு இருக்குது, அப்போ அந்த பொண்ணுக்கு ஐயோ ஜங்குக்கு என்ன நினைக்கிற? ஐயோ கடவுளே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஐயோ அப்படின்னு பார்க்குறான். அவன் கீழே அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்டாகிடுச்சு. அவன் அந்த பிக்சரை பார்த்தே பையன் அவ்வளோ ஹார்டாகிட்டான். ஐயோ இவன் வேறு, ஐயோ நம்ம சாருடா, ஐயோ காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி தூக்கிட்டு வர நினைக்குதே. ஐயோ யார் அவ? ஐயோ அவளை பார்த்து எனக்கே தூக்கணும். ஷோ நான் பாத்ரூம் வேறு போகணுமா? இவன் வேறு இறங்கி வேறு தொலைய மாட்டான், 2 மணி நேரம் ஆகும். சரி போகும் சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே வாஷ்ரூம் போகிறான். பாவம் ரொம்ப பையன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த சைடு உங்களை காட்டுவோம், நீங்கள் அவங்களுக்கு ஜாலியாக சுற்றிட்டுருக்கீங்க. வீடு தெரு ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் வேறு வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு டைம் ஸ்கிப் ஆகுது. டே மின்னு. சொல்வேன். எனக்கு இங்கே ஏதாச்சும் பப் இருக்குமா? பப்பா? ஏண்டி நம்ம ஸ்கூல் தான் படிக்கிறோம். இல்லைடா, பப் ஏதாச்சும் இருக்குமா? நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பப்பு பார்லாம் பார்த்ததே இல்லைடா. போய் பார்ப்போமா? வேணாண்டி, சும்மா இருட்டி. பார்ப்போம்டா ப்ளீஸ்டா. போகலாம், ஆனால் உங்களை கூப்பிட்டு போகிறது பயமாக இருக்குது. நான் வரைக்கும் குடித்ததும் இல்லடி, நாங்களாச்சும் ஒரு பெக்காச்சும் போட்டிருக்கோம், நீங்கள் அது கூட போட்டதில்லை. ஓவராக பேசாத, நான் பியர் குடிச்சிருக்கேன். அதெல்லாம் சாதாரண ஸ்வீட் பியர்ரி, இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அங்கே போய் குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். ஓகே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். அம்மாட்டெலாம் யாரும் சொல்லக்கூடாது, யாராச்சும் உளராதீங்க. அதை சொல்லிட்டு நீங்கள்லாம் சேர்ந்து நைட்டு ஒரு பப்புக்கு போகிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூலு, இன்றைக்கி நைட்டு உட்காந்து பப்பில் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க. போய் உள்ளே போய் பார்க்குறீங்க, ஃபுல்லாக வந்து தரமாக இருக்குது லைட்டிங் செட்டப்போட. நீங்கள் அப்படியே இதெல்லாம் நான் படத்தில் தாண்டா பார்த்துருக்கேன், நான் மட்டும் வாடி உள்ளே போவோம். ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. அங்கே பாருடி அவன் ஆடுறாடி, எவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே பசங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் அந்த மாதிரிலாம் ஆடிட்டுருக்காங்க, மேலே ஷர்ட் இல்லாமல். அதெல்லாம் பார்த்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே பாதி துரத்து போட்டு தான் வந்திருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடி எப்படி வந்திருக்காளுங்க,
இந்த மாதிரிலாம் நம்ம அம்மா போட்டால் செருப்பு சாணியில் முக்கிய அடிக்க மாட்டாங்க, தரமாக விடும் நம்மளுக்கு அடிலாம். எப்படி தான் விடுறாங்களோ அவங்க அம்மாவெலாம். வா, பாடுறா பாடுறா, டேய் மின்னு அங்கே பாடுறா, தேவதை மாதிரி இருக்கடா. டே ஜேக்கு போதும் வளைஞ்சது, நீங்கள் மட்டும் பசங்களை பார்த்து வழியிலையா பொடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜாலியாக கலாச்சிக்கிட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் வரீங்க. வந்து அப்படியே வார்டன் பார்க்குறீங்க. வார்டன் உங்களை அப்படியே முறைக்கிறாரு. என்ன சார் ஏன் முறைக்கிறீங்க? நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், 10 மணிக்கு உள்ள எல்லாம் வந்துடணும். ஏன்னா ஒரு நாள் கழிச்சு வந்துருக்கீங்க. இல்லை எங்களுக்கு இந்த ஊரை பற்றி எதுவுமே தெரிலையா, அதான் அப்படியே வழி தடவே போய் திருப்பியும் மாறிகிரி இப்போ தான் வந்திருக்கோம். எங்களுக்கு வழி தெரில, அதான் திருப்பியும் போன வழியில் திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏதோ ஃபஸ்ட் டைம் நல்லா விட்றேன், வழி வர தெரியாதுன்னு சொல்கிறீங்க. ஏதாச்சும் வேணும்னா கேட்டு போங்க. ஓகே உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திறந்து விட்றாங்க. ஜாலி ஜாலி போய் உள்ளே ஓடி போயிடுறீங்க. அங்கே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா ஒரு பொண்ணு இருப்பான்னு. அந்த பொண்ணு வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக? அது ஒன்றும் இல்லை, சும்மா வெளில போய் சுற்றிட்டு இருந்தோம், நீங்களும் வந்திருக்கலாம்ல. இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம். ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் ஆகுது. இப்போ இந்த சைடு அப்படியே ஜேகேவை காட்டுவோம். நைட்டு ஒரு மணிக்கு அவன் ஏஞ்சி ஜிம்மினோட பேசிகிட்டு இருக்கான். ஜிம்மின் வந்து போதையாக வீட்டுக்கு வந்திருப்பான். ஜின் வந்து யாரா கதவு தட்டு அந்த இடத்துல தெரியலையா, இந்த ஜிம்மின் வேறு வரல, அவனை தான் இருப்பான். ஸோ போய் கதவு தட்டுறான். ஏய் மாப்பிள்ள என்னடா பண்ணுற? என்னது? என்னடா குடிச்சுருக்கியாடா? லைட்டாக தான்டா குடித்தேன், ஆனால் ஜாஸ்தியாக உன் ஞாபகம் வந்துச்சுடா. ஏன் ஞாபகம் ஏன்டா உனக்கு வரணும்? இல்லை சொன்னேன். சரி வா. ஒன்று சொல்லணும். யார்டா? ஜிமின் ஏன்டா குடிச்சிருக்க? ஜின் 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 சொல்லு ஏன்ட்டையா? ஷோ இந்த கட்ட பையனை. என்னடா என்ன சொல்லணும்? எனக்கு வேலை கிடச்சிச்சுடா. வேலை கிடச்சிருச்சா? ஏன்டா இவ்வளோ ஷாக்காக கேட்குற? இல்லை உனக்கு எப்படி? எனக்கு எப்படியா? நான் என்ன திறமை தெரியுமா? எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. என் அழகுக்கு திறமைக்கு சேர்த்த மாதிரி ஒரு வேலை. என்ன வேலை? ஆயா வேலையா? இது ஓகே அமைதிடுறான். ஆக்சுவலாக ஒரு புள்ள நான் போனேன்னா, நான் சொன்னல ஒரு ஆன்ட்டி என்னை தொட்டி அனுப்பி விட்டுருச்சுன்னு, அது பக்கத்தில் ஒரு கம்பெனி, ஏபிசி கம்பெனி. ஏபிசி கம்பெனியா? சரி அங்கே கொடுத்தோன்னா அவள் எனக்கு வேலை கொடுத்துட்டா. எப்படியும் உனக்கு வேலை கிடச்சிருச்சுல, வா. ஆயா என்ன ஒரு பாருங்க, 2 வருஷமாக வேலை தேடி இப்போதான் கிடச்சிருக்கு. எனக்கு பார்ட்டி வேணும், அதான் பார்ட்டிக்கு குடிச்சிட்டு வந்தல. எனக்கு செஞ்சு கொடுங்க. டேய் 1 மணி ஆச்சுடா, இப்போ தான் நான் பேப்பர்லாம் திருத்தி விடுதவே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன். என் மேலே யாருக்குமே பாசவே இல்லை. ஷோ இருடா வரேன், போட்டு பாடா படுத்துறாயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜென்னு உள்ளே போய் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச கேக்லாம் பண்ணி எடுத்து வந்து தரான். இவரும் வந்து சாப்பிட்டு எல்லாம் தூங்கிடுறானுங்க. அடுத்த நாள் கால் ஆகுது. அவங்க சைடை காட்டுவோம். நீங்கள் ரொம்ப க்யூட்டான ஒரு மெரி மாதிரி போட்டிருக்கீங்க, எப்படி சொல்கிறது, சின்ன ஃப்ராகை போட்டிருக்கீங்க. உங்கள் டைஸ்லாம் தெரியுது லைட்டாக, அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. அது ஓரளவுக்கு வந்து நார்மலாக டீசெண்டாக இருக்குது. அந்த டைமில் ரொம்ப அழகாகவே நீங்கள் ரெடியாகி போகிறீங்க. மின் ஜேக் எல்லாம் சேர்ந்து தான் போகிறீங்க. அங்கே தான் பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசிக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் வாட்டு ஜாலியாக பேசிட்டு போகிறீங்க. டேய் நம்ம ஸ்கூலில் இருந்தால் திரும்பி கூட பார்க்கக்கூடாது சொல்லுவாங்கடா, பார்த்தாலே எவ்வளோச்சும் பேசுவாளுங்கடா, நீ அவனை வச்சிருக்கியா அவனை நீ வச்சிருக்கியான்னு. நல்ல வேலை இங்கே ஜாலியாக இருக்கும்ல. ஆமாண்டி வயனு வா. ஐயோ தகன்னு போகிறாளுங்களே. ஐயோ மீன் அலையாத படி. நீனும் அவனையே பார்த்து அலைய தான் போகிற. வா நம்ம என்ன கிளாஸ் ரூம் தெரியுமா? தெரியும்டி, எல்லாம் A2 தானா, வாங்க போவோம் சொல்லிட்டு உங்களை எல்லாரையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். நீங்களும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் பெரிய கிளாஸ் ரூம். வாவ் ஏண்டா நம்ம வெளியே பார்த்து இந்த குட்டி குட்டியாக கிளாஸ் ரூம் பார்த்து இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியலடா. ஆமாண்டே ஸ்கூலே அரண்மனை மாதிரி இருக்குது, கிளாஸ் ரூம் இருக்காதா? வா போவோம். என்னோட பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து உட்காந்துருக்காங்க. என் கூடயாச்சும் போய் உட்காந்துடாது, அவளுக்கு ஆள் எழுந்தோன்னு ஏமாத்திட்டு போகிறா. சரி வரேன் ஏறுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு 4 பேருமே ஒரே மெச்சில் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் மின்னோட, அவள் வந்து ஜேக்கோட அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்படியே கலந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கிளாஸில் ஒரு சார் என்ட்ரு வராரு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க?
நல்லாயிருக்கும் சார். உங்களுக்கு வந்து இதில் கொரியன் தெரியும். எனக்கு கொரியன் கற்றுக்காம எப்படி அங்கே கொரியன் உரிக்க வர முடியும்? ஸோ உங்களுக்கு வேணால் கொரியன் தெரியும். குட் மார்னிங் சார், நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டுருக்கீங்க. ஓகே, எல்லாம் உங்களை இன்ட்ரோடக்ஸ் பண்ணுறீங்களா? இன்ட்ரோ எல்லோரும் கொடுங்க, நான் கேட்குறேன். ஓகே, நான் உட்காந்து கேட்குறேன். சொல்லி எல்லாம் உட்காந்து அப்படியே அழகாக எல்லாரையும் கேட்டுட்ருக்கான். உங்கள் டர்ன் வருது. நான் வயன், நான் இந்தியாவிலேருந்து வரேன். இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். இங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல யூனிவர்சிட்டியில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் கிடச்சிருச்சு. எனக்கு இந்த சவுத் கொரியா ஒரு ட்ரீம் கண்ட்ரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் மூன், வின், ஜேக் எல்லோரும் பேசிட்டு அப்படியே உட்காந்துருங்க. ஓகே, இப்போ உங்களை எல்லோரும் சொல்லிட்டீங்க. நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எஸ், ஐம் கிம் சுக்ஜன். நான் இங்கே தான் ஒரு 5 வருஷமாக கப்பு கொட்டிகிட்ருக்கேன். நீங்கள் என்னை பார்த்து பயப்பட தேவையில்ல. ஆனால் நான் ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஜாலியாக இருப்பேன். அதே டைம் கடுப்பானேன்னா செம ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க என்கிட்ட. ஆக்சுவலாக என் மூட் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். நான் சில டைம் நல்லா பேசுவேன், சில டைம் கொஞ்சம் கோவப்படுவேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட என்ன கொஷின்னா கேட்கலாம், ஏதாவது டவுட் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக என்கிட்ட பேசலாம். ஆனால் ஒரு அளவுக்கு தான். வேறு ஏதாச்சும் பேசுனீங்கன்னா வாயை எடுத்துருவேன். ஏய், என்னடி இவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்த்தா வாயை எடுத்துருவேன்டா. மூணு அலையாத, அமைதியாரு, அவர் தான் சொல்கிறாருல்ல, போடா. நீங்கள் அப்படிங்க பேசிகிட்ருக்கீங்க. அப்புறம் எனக்கு அந்த நைன்னு பேசுகிறது அதெல்லாம் பிடிக்காது, சரியா? ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர். நான் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர்னால உங்கள் கெமிஸ்ட்ரியில் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, இது வந்து சின்ன சின்ன பீரியட் தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் தான் எல்லா பீரியடுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு டென்ஷன் இருக்காது, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த பீரியடில் ஒரு சார் வருவார். அவர்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்தது அப்படியே வந்து என்ட்ரு ஆகிறான். வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவன் ஜேகே தான். என்ட்ரு ஆகிட்டு எல்லோரும் எந்திரிக்கிறீங்க. அவங்க வாய் பொழந்த மேனிக்கே இருக்குது. பிகாஸ் அவன் கையில் டேட்டூ போட்டிருக்கான். ஒரு கையில் ஃபுல்லாமே. என்னடா சாரு டேட்டூலாம் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கொரியாலெல்லாம் சகிச்சு தானேப்பா டேட்டூ போட்டிருக்காருன்னே வச்சுப்போம். நம்ம இமேஜினேஷன் தானே. டேட்டூ போட்டிருக்கான், லிப்பில் இயர்சிங்கு, இயரில் இயர்சிங்கு, எல்லாத்துக்குமே போட்டிருக்கான். அவன் டங்கில் கூட இயர்சிங் இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சிடுறீங்க. நீங்கள் எல்லோரும் உட்காந்துட்டாங்க, நீங்கள் மட்டும் உட்காரவே இல்லை. அவனை அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் டைட்டாக பேண்ட்டு போட்டிருக்கான். அவனோட ஷோல்டரில் அப்படியே ஸ்லீவ்ஸ்லாம் அப்படியே தெரிய எடுத்து விட்டுருக்கான். அவன் வேனு, அவனோட ப்ராட் ஷோல்டர். அவன் வந்து எடுத்தோடனே யார்கிட்ட பேசவும் இல்லை. குட் மார்னிங் சொல்லிட்டு சிரான் சொல்லிட்டு அவன் திரும்பி நின்று அவன் வந்து பயாலஜின்னு அந்த போர்டில் நேம் எழுதிட்டு திரும்புகிறான். நீங்கள் மட்டும் நின்றுருக்கீங்க. வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? நத்திங் சார். அதில் உட்காந்துடுறீங்க. மின்னு பார்க்குறான். ஏன்டி? ஒன்றும் இல்லைடா. ஏய், உனக்கு என்னடி வாயில் ஊற்றுது? ஏய் சி, அமைதியாரி அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவன் ஹால் ஸ்டூடெண்ட், ஐ எம் மிஸ்டர் ஜான் ஜாங்குக். நான் உங்களுக்கு பயாலஜி டீச்சர். இன்ட்ரோ வேணுமா? இதுக்கு முன்னாடி சார் கொடுத்துருக்காங்களா உங்கள் எல்லோரும் இன்ட்ரோவும்? ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பேர்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ எல்லோரும் நேம் மட்டும் சொல்லிட்டு உட்காந்துருங்க. ஓகே சார் சொல்லிட்டு எல்லாரும் நேம் சொல்கிறீங்க. நீங்கள் ஏன்ச்சி ஐம் ஜாங்குக், சி ஐம் வயன். ஓகே, அப்படியே எல்லாரையும் பேசிட்டு அப்புறம் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். நான் ஜியான்சிக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு பயாலஜியில் என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். அப்புறம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒர்க் சொன்னேன்னா அதை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். முடிக்காதவங்களுக்கு தரமான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஸோ பி கேர்ஃபுல் அப்படி நீங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அவரை எல்லா கேர்ள்ஸுக்குமே ஊற்றுது வாயிலேருந்து. ஸோ எல்லாருமே ஒரு பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து சும்மா வந்து ஒரு கிளான்ஸ் பாட்டு பாருங்கள் புக்கை. நான் என்னடா ஃபஸ்ட்டே புக் எடுக்க சொல்லுறேன்னு கொஞ்சம் கொச்சிக்காதீங்க, சும்மா எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்களும் புக்கோட அட்டை, நம்ம ஃபஸ்ட்டு அட்டை தானே பார்ப்போம், அதெல்லாம் அட்டையெல்லாம் பார்த்து கிடக்குறீங்க. ஏய் நல்லா இருக்குல்ல, இங்கெல்லாம் புக்கே இல்லடி, 2 புக்கு தாண்டி ஜாலியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நொய் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது நம்மளோட வாய்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல, அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப சைலண்ட்டாக பேசுவாங்க, நம்ம தான் அதிகமாக பேசுவோம் இல்லையா? ஸோ உங்கள் வாய்ஸ் நல்லாவே கேட்குது. அவன் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுறான் உங்களை. பிகாஸ் நீங்கள் வந்து அவரை பாரு, சும்மா 6 பேக்லாம் வச்சு தரமா இல்லை, அதை பார்க்க 6 பேக் மாதிரி தெரியுது, 8 பேக் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு மேலே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஹூஸ் திஸ்? எல்லோ, எந்திரி. உங்களோட க்ரௌண்ட் வந்து கொஞ்சம் எல்லோஷாக இருக்கும், எந்திரி. சார். ஏன் பேசிகிட்டே இருக்க? நத்திங் சார். இங்கே வா. நீங்கள் அப்படியே இறங்கி வரீங்க. இங்கே வந்து சார்
ஏதாச்சும் டவுட்டா? அ இல்லை சார். அப்போ ஏன் பேசிட்டே இருக்க? இல்லை சார், ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ சும்மா பேசினேன். சாரி சார். ம் வெயிட் மினிட். நான் இதுக்கு முன்னாடி என்னை பார்த்த மாதிரி இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் சாரி இந்த ஸ்கூலில் வந்திருக்கேன் என்ன? இல்லை சார், நான் நியூ ஸ்டூடெண்ட். ஓ ஆமாம்ல, உங்களுக்கு நியூ ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ அதில் நீனா? ஓ அப்போ நீ தமிழ்நாளே வந்திருக்க? எஸ் சார். ஓகே. ஓகே. முந்தானேத்தி நீங்கள் எங்கேயாச்சும் வந்தியா இங்கே? ஆமாம் சார், சும்மா இந்த ஸ்கூல் எல்லாம் பே பண்ணுறதுக்கு பில்லாம் பே பண்ணுறதுக்கு வந்தேன் சார். ஓகே, போய் உட்காரு அப்படின்றான். பட் உங்களுக்கு ஏன் இவன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்குறுப்பி நீங்களும் உட்காருறீங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லையே. மற்றவங்க யாரும் உங்களை கண்டுக்கல, ஏன்னா மற்றவங்க எல்லாம் பேசுகிறது அந்த மாதிரி தான் இருக்காங்க. உங்கள் சத்தம் வந்து அதிகமாக கேட்டிருக்கும். ஸோ அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கான். அவனுக்கு நல்லா ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அது நீங்கள் தான் என்ன, அதே ஷூ, நீங்கள் அதே ஷூ தான் போட்டிருப்பீங்க அப்பயும். ஷூ அதே மாதிரி கொழுக்குன்னு இருக்கா? அப்போ அவள் தானா இவ? ஆத்தி நம்ம கிளாஸ்லேருந்து உட்காந்துருக்காளே. நேற்று இவளை பார்த்ததுனாலே எனக்கு தூக்கிக்குச்சு. இனிமேல் என்னென்னலாம் பண்ண போகிறானோ. ஓகே ஓகே, எனக்கு அடுத்த பீரியடும் என் பீரியட் தான். ஸோ உங்களுக்கு இங்கே இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும். நம்ம வேணால் லேபுக்கு போவோமா? போகலாம் 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 நீங்கள் கற்றுறீங்க உங்கள் கேங் எல்லாமே. ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்? இல்லை சார், ஃபஸ்ட் டைம். ஓகே ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேபுக்கு கூப்பிட்டு போகிறான். லேபுக்கு கூப்பிட்டு போகிறான். நம்ம ஸ்கூல் மாதிரிலாம் 2 எலும்பு கொடுத்தவங்க விட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. செம்மையாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. என்னாடி இந்த இடம்லாம் இவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஆமாண்டி, சே அழகாக இருக்கே அப்படி பார்த்துட்ருக்கீங்க சுற்றி சுற்றி. ஓகே காய்ஸ், உங்கள் சீட்டில் போய் உட்காருங்க. சேர்லாம் இருக்குடி சொல்லிட்டு நீங்களே போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களை அப்படியே அவன் பார்த்து சிரிக்கிறான். பிகாஸ் நீங்கள் பண்ணுறது எல்லாமே செமையூட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருமா, அந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்டு உட்காருறீங்க. ஓகே, இதுதான் உங்கள் லேப். இனிமேல் பாதி நேரம் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் இங்கே கூட கிளாஸ் நடத்துவேன். ஏன்னா அங்கே கூட ஒரு போர்டு, ஸ்மார்ட் போர்ட்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ அவன் வந்து இங்கே கூட நான் கிளாஸ் நடத்துவேன். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து போர் அடிச்சுன்னா இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வேணா அவன் சொல்கிறதெல்லாம் பார்க்கல, அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க கீழேக்கும் மேலேக்கும். அவன் நோட்டீஸ் பண்ணுறான். ஓகே, சும்மா எல்லாம் சுற்றி பாருங்கள் அப்படின்றான். ஓகே சார் சொல்லிட்டு நீங்களாம் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு லெசன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி எந்த சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் இன்றைக்கி விட்டுட்டேன். நாளையிலேருந்து நான் லெசன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் டெய்லி ஹோம்ஒர்க் கொடுப்பேன், யூ டு டூ இட். ஓகே சார் அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து டைம் அப் ஆகுது. நீங்கள் எல்லாம் கிளம்புறீங்க வெளில. 1 மினிட், உன் பேர் என்ன? சார் என் பேரா? வயன் சார். உன் ஃப்ரெண்டு வந்து என் பேர் மூன் சார். ஓகே, நீ மட்டும் இங்கே இரு. ஏன் சார்? ஒரு நிமிஷம். அது ஓம் பவுச்சான்னு பாரு. பார்க்குறீங்க, உங்கள் பவுச் கீழே விழுந்து கிடக்குது. ஏன் பவுச் தான். சாரி சார் சொல்லிட்டு கீழே குடிச்சிட்டு அப்படியே தருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டை வந்து அப்படியே கிளம்பியிருப்பா, பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பா. நீங்கள் அப்படியே பவுச்செலாம் எடுத்துகிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினீங்க. அவன் டோர் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகுது. சார் டோர் க்ளோஸ் ஆகுது சார். க்ளோஸ் தான் நான் ஆவேன். க்ளோஸ் பண்ணவா? என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆக்சுவலாக கையில் ஒரு ரிமோட் வச்சுருப்பான். அந்த ரிமோட்டை வந்து அவன் ஆன் பண்ணதும் எல்லாரோட டோருமே வந்து க்ளோஸ் ஆகிடும் தெரியுமா? அந்த ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா, அந்த ரிமோட் தான் அவன் கையில் இருக்கும். சார் என்னது சார்? நீ ஏன் என்ன இப்படி பார்த்துட்டே இருக்க? கிளாஸ் ரூம்லேயும் கவனிச்சேன், இங்கேயும் கவனிச்சேன். எல்லாருமே என்ன சார் அடிக்கிறாங்க. ஓகே, பட் யூ ஆர் லுக்கிங் மீ அட் அ டிஃப்ரெண்ட் வே. ஏன் ஒரு மாதிரி பார்க்குற? இல்லை சும்மா தான் பார்த்தேன். சும்மா தான் சார். சொல்லு. இல்லை நீங்கள் அழகாக இருந்தீங்க அதான். ஓகே, நீனும் அழகாக தான் இருக்க. ஸோ நானும் பார்க்கட்டுமா? எனக்கு புரியல. எதை? எல்லாத்தையும் தான். நான் உன்னை முந்தனத்தி பார்த்தேன். சொல்லக்கூடாது, நீ சமஸ்டிச்சுட்டு வந்த. பிகாஸ் உன் ஃப்ராக் மேலே அப்படியே பறந்துச்சு. நல்லா ஃப்ரீ ஷோ காட்டினேன் தெரியுமா? சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே பாரு, நான் சும்மா சொல்ல நினைக்காத, செம்மையாக இருந்தேன். நான் முந்தானத்தை பார்த்தேன். காற்றுல அப்படியே உன்னோட ஃப்ராக் பறந்துச்சு. தெரிஞ்சு பறந்துச்சா தெரியாமல் பறந்துச்சான்னு தெரில. என் கண்ணு தெரியாமல் தான் பார்த்துச்சு. பட் ஐம் அடிக்டட். எனக்கு நைட் ஃபுல் தூக்கமே இல்லை தெரியுமா? ஐ வாண்ட் டு see you. தட் புரியுதா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ
கேன் ஐ டச் தட்? என்ன 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 இப்படி கேட்குறீங்க? நான் வந்து ஃபஸ்ட் டேவே இப்படி கேட்குறீங்க, வெக்கமால? கம் ஆன், டோன்ட் டூ ஓவர் ஆக்டிங். நீ என்னை பார்த்த வயசுலன்னு தெரியுது, இது வரைக்கும் நான் நிறைய பொண்ணு பார்த்துருக்கேன். இப்படி பார்த்தவங்க எல்லாருமே என் கூட பண்ணணும் அப்படி தான் கேட்டிருக்காளுங்க. ஸோ ஆஸ்கிடியோ, நானே உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன என்ன இப்படிலாம் பேசுங்க? எனக்கு இது பிடிக்கல. ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா என்ன? படு. சார் வாட்? படுன்னு. இல்லை வேணாம். படு. வேணாம், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். கம்ப்ளைண்ட் பண்ணிடுறியா? ஓகே, ஆனால் எனக்கு இந்த மாதிரி அடிச்சு பண்ணுறது, பிடிச்சி ஒன்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறதுலாம் பிடிக்காது. ஒத்துக்கோ. ஓகே, கம் ஹியர். சார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக லிவ்லாக் பண்ணுறான். அவன் டங்க்லாம் உள்ள இன்செட் பண்ணி ஒரு மாடியில் ப்ளாக் பண்ணிகிட்ருக்கான். சார் ஏய் ஷோ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல, பட் ஐ லைக் யூ. நாளைக்கு இதே டைம் சாயந்தரம் 5 o'clock நீங்கள் இருக்கணும், புரியுதா? எனக்கு புரியல, நான் ஏன் இருக்கணும்? தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டு போயிடுறீங்க. அவன் வந்து அப்படியே பார்க்குறான், உங்களுக்கு கதவை ஓப்பன் பண்ணி விட்டுடுறான். அப்படியே அந்த இடத்துல அந்த சீன் அப்படியே கட் ஆகிடுது. அப்படியே நீங்கள் ரொம்ப பதட்டமாக கிளாஸ் ரூமில் என்ட்ரு ஆகுறீங்க. கேட்குறா, என்னாச்சு ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறேன். எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை.